எப்படி இன்னைக்கு நாடகம் என்ன இவ்வளவு கூட்டம் இருக்காங்க? இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குமே. எப்படி இவங்க கிட்ட எடுக்கிறது? என்னையா பணம் காசியா திருட போறேன் அந்த மாதிரி பிள்ளையா? நல்ல பேரை எடுக்கணும். அப்படினால பக்கம் மேல மனைவருக்கு வணக்கம். மைக் செட் ஓனர் எங்க இருக்காரு? அதே ஆஹா, நல்ல புண்ணியம் வாங்க 2 பேரும் உட்கார்ந்துருக்கீங்க. வணக்கம். யூடியூப் சேனல் பாரு, நல்லா எடுப்பீங்கல்ல, எந்த குறையும் இருக்காதுல்ல, நல்லா எடுங்க. எப்பா நீ எந்திரிச்சு உட்கார். ஃபர்ஸ்ட் நைட்டு முடிச்சு படுத்து கிடக்குறியா? எந்திரிக்கா. நல்லா நாடக மேடைக்கு முன்னாடி என்னவையும் பாருன்னுகிட்டு ஹலோ ஹலோ 1 2 3 பட் கேட்டு பகிர்ந்து பத்தி சொல்லுமா, பத்தி சொல்லுவா. நாடகம் ஆரம்பிச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? நேரம் இதுல எக்கோ இருந்துச்சா? அப்படியா? ஒரு நோக்கமா இருக்க. என்ன ஆசைப்படுறது தவறு இல்ல, இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு ஆசைப்படு. நல்ல பார்த்து தண்ணியை குடிச்சுக்க. எதுல மாமா கால வாசிக்கிற தர்மம் 1ஆம் நம்பர் மாமா. எந்த மாமா டோக்கன் போடுறோம்? நீங்க எல்லாம் நான் பொம்பளை பிள்ளை வச்சுக்க புரோக்கரா? அந்த மாதிரி இல்ல, நீங்க எல்லாம் எங்க அம்மாவுக்கு அண்ணன் தம்பிகள் மாதிரி. மாமா மாமா பெட்டிக்கார பாட்டில் பிழை உள்ளது. யாராச்சும் ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணுங்க. டென்ஷன் ஆனா மைச்சரை திருச்சிக்கு தூக்கிட்டு போயிருவேன் சொல்லிவிட்டேன். ஆமா, உங்கள் பாட்டில் பிழை உள்ளது. நான் என்ன பாடினேன்? வச்சிக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள. அடுத்து நீங்க என்ன பண்ணீங்க? நெஞ்சுக்குள்ள ஒண்ணுமே சொன்னீங்க. இத பாட்டு நீங்க பாடலாமா? மத்த டான்ஸ்காரக்குள்ள வரையில பாடுங்க, நான் வரையில பாடுங்க. பிரகாஷ் நுறுக்கி போடுவோம் பக்கம் மேலத்த. வச்சிக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள.
இன்னைக்கு ஒரே ஓவரா இருக்கு. அது வந்தது சுறுசுறுப்பு கொடுத்தோம். இன்னைக்கு ஒருத்தர் வாழ்த்தி நான் பாடியே ஆகணும். தங்க புண்ணியமா. அதான் நாடக அமைப்பாளர் யாருப்பா? ஐயா, அமைப்பாளரே இவருதானா? என் தலையெழுத்த பாரு. நாடகம் யாரு நாடகம்? முன்னாடி அடிச்சதோ பாவர ஒழிச்சுட்டான சண்டை. டேய் டேய் முயல பண்ணி எதுக்குள்ள ஏத்தறா? டேய் குண்டா அடிச்ச மேல எடுத்து ஒளியாச்சு நம்ம குண்டு வர. டேய் அது இல்ல பாய். அடிங்க இது வேறடா. டேய் போய் போய் சொல்றேன். இந்த மாதிரி இருடா பதட்டப்படாதடா குண்டா இருடா. நான் உனக்கு சோறு விட்டு வரது தப்பா பச்சடா. அது உண்றது அது இல்ல வேற. அதான் இல்ல நான் சொல்றேன். வேட்டையில வந்து நான் போய் சொல்ல மாட்டேன். நீ அதுல வந்து இந்த சந்தில அடிச்ச மொசா முன்னத்தங்கள் அடிச்சு இங்க இந்த வீடியோ இருக்கிற முத்தனை எப்பா ரிப்பீட் பண்ணி பாப்போம். இதுல தெரிச்சு இதுல ஓடியாந்து நீ எடுத்து உள்ள வச்சிருக்க. ஐயா அது முயலடா பெருசாலி அது பெருசாலி நடி லூசு உண்டா. நீ உனக்கு உண்டுது ஆச்சு என்ன மணி பேசாம இருவா சனி முட்டவனே உனக்கு முன்னாடியா உண்டுது. யாரு உங்க அசிஸ்டண்டா? இல்ல இல்ல அவன் நம்ம கை குருவி. என்ன உங்களுக்கு தலையில முளைச்சிருக்கு? தலையில முளைக்கல ஒண்ணும் முளைக்கல. நீ முன்னாடி வச்சிருக்கீங்களா? டேய் இவா நான் சொல்றேன். அடிச்ச மசாலா எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு என்ன வைத்துக்கங்க. நீ நல்ல ஆம்பளை என்ன கையை விட்டு எடுத்துக்க. நான் கவலையே பட மாட்டேன். வேட்ட பொருள் அப்படிலாம் சொல்லாம நான் சொல்றேன் கேளு. நீ எடுத்துக்க. நீ எடுத்து வச்சுன்னா அந்த காரணம் எனக்கு தெரியும். இங்க வேற இடம் பேசக்கூடாது. நீ மொச ரத்த வயலு நீ தலையில தடவி முடி வளரணும். அது உண்மைதான் அது உண்மைதான். அதனால நீ அதுக்காக நான் திருப்பி கிடப்பலையா? நாங்க அடிச்ச மொசல நீ தப்பா சொல்லாத. பொய் சொல்லாத. ஏன் யாராவது அவன் பார்த்தாலும் முன்றத பார்த்தானா? அது முன்றது வேற இல்ல. பாத்தியாலடா அப்பதான் முன்னாடி அவுட் இவ பார்த்துக்கிட்டே இருக்க. முன்றது இல்ல கையை வச்சு புடிச்சிட்டு போலாம். இல்லன்னா பேசாம காலை கட்டி தலையில தொங்க விட்டு இப்படி கூட குளுக்கு இப்படி முகரே பாரு முகரே. நான் சொல்றேன் நீ சாமர வருவியா இல்லையா? வேட்ட எதுக்கு உன் வேட்ட போடல? நான் தரேன். என்கிட்ட இருந்த தர தருவேன். பொய் சொல்லாத. பொய் சொன்னதுக்கா வேட்டக்காரன்னா இல்லடா இவன் யாரா ஓட்டப்பாளைய நண்டு உண்ட மாதிரி வேண்டாம் இருடா. ஏன்டா உனக்கு வாங்கி தரேன்டா. அட 2 கிலோ இல்லடா 1.5 கிலோ ஆக மொத்தம் 3 கிலோ. சரி முடிச்சேன். சரிக்கு செத்த வயதா இருக்கா போல எடுத்துட்டா. பேசாமடா எப்படியாவது ஆகி போட பேசாமடா. இந்த ஒரு நான் சொல்றேன். நீ அடிச்சத தரியா இல்லையா? இது எம்புட்டுது? அது ஓந்துட்டேன். எங்க எடுத்து உள்ள வச்சிருக்க. ஐயோ நான் எடுக்கலங்க. அந்த மாதிரி புள்ள இல்லங்க. வேணா உங்க இதுல அடிச்சு. அப்ப இருந்த மாதிரி அங்க ஒரு நானி இல்லங்க. எனக்கு பதட்டத்துல பக்கமா வேற புரு வாச்சாங்கடா. பாவனா உள்ள மாதிரி மிச்சனால ஓடி போய் சரி பண்ணிட்டு வந்தேன். முகரே பாரு முகரே. முகரே பாரு முகரே. போய் சொல்லாத. இங்க பாரு மரியாதை கெட்டு போற. ஒழுக்கமா சொல்லிட்டு தண்டராஜ். பாரு நீ போய் சொல்லிட்டு இருக்க. எனக்கு யார் பக்கற அரிச்சட்ட பொண்டாட்டி சந்திரமணி மாதிரி நானே. பக்கமக்கற அரிச்சறல செத்துங்க. நீ பொண்டாட்டி ஆனனா உன்னக்கெல்லாம் பொண்டாட்டி ஆனா நீ ஒரே செத்து போயிடுவா. உன்னை கட்டினால புளுப்புங்க இருக்கு. உன்னை வச்சினா குளுகுளுன்னு இருக்கும். முகரே பாரு முகரே. முகரே கண்ணாடில பாரு. சோத்த தான திங்கற. நீ பியா வாத்துன. சோத்தோட பியா திங்கற. எனக்கு பிடிச்ச அறிவு இருக்கா? அறிவு அவசி தின்னுண்டியா? நீ அறிவு இருக்கா? அறிவு போட்டு கவுத்து போட்டு வந்தியா? ஒரு அளவுக்கு மீறி பேசாத. எரிச்ச மசரா வருது. ஓவர கசப்பு உன்னை பார்த்தா பட்டிக்கிட்டு எரியுது எனக்கு. உன்னை பார்த்தா வந்து முகைய வாங்கி இதுல அரைச்சு அப்பனமா நீ போட்டு அப்படி என்ன பிடிச்ச கரகமா? பாரு உன்னை கட்டினா குடும்ப வளங்க மாதிரியா? உன்னை கட்டிட்டு போனா குடும்ப குளுகுளுன்னு இருக்குமா? ஆத்தே நீ எடுத்து காலை வச்சன வச்சுக்க. மக்கமக்கற மாமனார் மாமியா முதல்ல தூக்கிடுவேன். எனக்கெல்லாம் ஒன்ன மாதிரி ஆளு புருஷனா மாட்டலாம் தூங்க
தூக்கி அதுல போட்டு நச்சு விடுவேன். உன்னைய கட்டுறது ஒண்ணுதான். எங்க காலாரிகள் காளீஸ்வரன் கோயில்ல யானை கிடக்குவாரு தெரியுதுல்ல, கட்டி வச்சு தீனி ஓடுறது ஒண்ணு அடிச்சாங்க. யானை வாங்குறது பெருசுங்க, அதை கட்டுற சங்கிலி நல்லா தொடமா இருக்கும். சங்கிலி துரு பிடிக்காம இருக்கா? ஓமிட்டு இருக்கு. எங்க 2 பேருக்கும் சேர்த்து கட்டினாலும் அக்க முடியாது. நல்ல ஆம்பளை இந்த மேடையில நிக்கிற 2 பேரும் கட்டுங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, உன் ஜவுராவுக்கு நீ சண்டியத்தில் வச்சுக்கியா? ஏய் உன்னை பார்க்கும்போது எனக்கு தெரியும். ஏய் வேண்டாம், ஆளு பழுக்காரனு ஏவிட்டு அடிக்க. நீ என்ன அடியாளடா நீனு? நீ அந்த வயிற்று வச்சுக்கிட்டு போட முடியாதுடா சண்டிய முடிச்சவங்க. சும்மா எங்க போடுற அப்பதான் இந்த வயிறு குறையும். ஐயோ நான் சொல்றதை கேட்கறா. ஒரு கவட்ட குச்சி எடுத்துட்டு வந்து இந்த வயிற்றை எம்பிக்க. எதுல நினைக்கிறியா? கீழே வந்து அடியா. எதுக்கு அடியில வைப்பா? நம்ம ஐயா எங்கடா இருந்த ராஜா ரவிபிரசாத் உனக்கு சொல்லி கொடுத்தாங்களா? பிறந்தே இருக்கட்டும், நல்லா சொல்லி கொடுத்தாதா? வசனத்தை மட்டும் மறக்காம பேசுற போடுற தவான அடியில வைப்பா. நீ எனக்கிட்ட தப்புனா தப்பு. ஏன் பங்காளிய தூக்கி போட்டு பாவடைகள் அமைக்கி விடுவேன் நானு. பெரிய சாக்கடை எல்லாம் ஜனிச்சு நீ என்ன பெரிய ஆளு? கை வச்சா உனக்கு தெரிக்க முடிச்சாண்டா மகனே. அவளுக்கு கிளிதா உனக்கு தாண்டா கிடையாது. நீ என்ன பொம்பளை மிரட்டுவிய? என்ன நீ அப்ப மிரட்டினா நீ ஆம்பளை அடிப்பா? நீ அப்ப உருட்டுனா நான் அடங்கி போகணுமா? உனக்கு நாங்க ஆம்பளை அடக்க மாட்டோம். நான் சட்டமா? ஆம்பளைக்கு அடக்கு அப்படியே ஆம்பளைக்கு அடங்கி போகணும்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, தூக்கு மாட்டி செத்துருவா விஜி. ஏய் உனக்கு அடங்கி அப்படி வாழணும்னு வச்சுக்க, பக்கத்துல பாய்டால் குடிச்சிட்டு இங்கேயே படுத்து நடி சண்டை. அது உன்னை யாரு வேண்டானா? ஒரு சட்ட சவுடால ஆம்பளைக்கு பொம்பளை அடங்கி போகணுமா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, நீ பொம்பளை பெருசா பேசுறல்ல, பேசுவேன். நாகரிகத்துல சிறந்தது ஆம்பளை பொம்பளை என்னைக்குமே பெண்கள் தான். யார் சொன்னா? நான் சொல்றேன். நாகரிகத்துல சிறந்தது ஆம்பளை. எப்படி சொல்றீங்க? நீங்க பொம்பளை, நாங்க ஆம்பளை. நான் சொல்றேன். எப்படி சொல்றீங்க? நான் நிரூபிக்கலாம். இங்க இருக்கிற ஆம்பளை எல்லாம் பாரு. பாருங்க, பெரிய மனுஷன் கூட வேட்டி சட்டை கட்டிருக்கான். ஆமா, வயல்ல கூட பேண்ட் சட்டை போட்டுருக்கான். எது மார்பல அம்மா குண்டியா உட்காந்துருக்கோம்? இல்ல ஏச்சு சொல்றேன், அம்மா குண்டியா உட்காந்துருக்கான். இல்ல நீ தாய்மார்கள் சார்பா ஓன் சார்பா பேச வந்திருக்க. இந்த மாதிரி எல்லாம் எவ்வளவு அழகா கூத்து குலுங்கி புடவை கட்டி மங்களகரமா எப்படி தாய்மார்களை பாரு. கல்யாணம் ஆன பெண்ணு சேலை கட்டணும். ஆமா, வயசுக்கு வந்த பொம்பளை பாடம் கட்டணும். இது தமிழ்நாட்டு கலாச்சாரம். ஒத்துக்கிறியா இல்லையா? உண்மைதானே? இப்ப போய் கல்யாணம் ஆன பொம்பளையும் சரி, வயசுக்கு வந்த பொம்பளையும் சரி இருக்கட்டும், லெக்கின்ஸ் அப்படியே நல்லா டைட்டா எல்லாம் இதுல வந்து உங்களுக்கு இந்த அரசாங்கம் மானிய தள்ளுபடி போக ஸ்கூட்டி வேற கொடுத்துருக்காங்க. ஸ்கூட்டியை கொடுத்தோம் லெக்கின்ஸை போட்டுக்கிட்டு டாப்பையை போட்டுக்கிட்டு காலை இப்படி பிறந்து உட்காந்துருக்கேன். தார் ரோட்ல இப்படி புருன்னு போகும்போது முன்னாடி இருக்கிற டாப் இப்படி தூக்குது, பின்னாடி இருக்கிற குண்டி பிரிக்கிட்டு வருது. அது சண்டாடி மாதிரி பின்னாடி ரோட்ல வர குண்டியை முன்னாடி பார்த்து ஓட்டு என்ன போடுற லோகி இப்படி ஒரு பேண்ட் உள்ள படுக்கிற ஜட்டி பாதி வெளியில தெரியுது. போடுற பேண்ட் என்ன ஐயோ அண்ணன் உன்னால ரொம்ப பிரிய வச்சிருக்கேன்டா. என்னடா இப்படி காமிக்கிறீங்க? சொல்றது கேட்டா உன்னால ரொம்ப பிரியமா இருக்கு. எப்படி என் மூளை கெடுத்துறாங்கடா. இப்ப இருந்தா அவளுக்கு மூடு வந்தேன் பேசாம இருடா. என்னடா வர உன்னைய பார்த்தா வந்திருந்தா மூடு. அது இடி சட்டாளி. நீ நாடகத்துக்கு வந்தியா ராஜா? இல்ல அவளை ரேப் பண்ண வந்தியாடா? ரேப் பண்ணவா? அப்படிதான் வந்துட்டேன். இருந்தா உனக்கு மூட வர வச்சிருக்கோம். என்ன பண்ண போறா? மூட வர வைக்கணும்னா மூட வரைக்கும் கீழே கொஞ்சம் கவுட்டுக்கு இருக்குதான்னு பாத்துக்கிட்டேன். ஆளை பார்க்கும்போது பழுக்கா இருக்கான்னு நினைச்சிருக்காங்க. குறும்பி அந்து வேற வந்து நீ வந்தாலும் என்னைய கொடுக்க முடியாது. நீ கூட்டு வந்திருக்க பாரு ஒரு ஆளு, அவன் வந்தாலும் கொடுக்க முடியாது. நான் நினைச்சாதான் கொடுக்க முடியும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, உனக்கு எனக்கு பந்தயம் தோமையார் கொடுத்த போட்டு பார்க்க எங்க ரெண்டு பேரும் பேசி ஜெயிச்சிருவோம். நீ யாரு? உனக்கு பந்தயம் என்ன பேசி நீ ஜெயிச்சிருவியா? சண்டாளி மேல ஓட்ட தோத்துன்னு வச்சுக்க, நாங்க 2 பேரும் உனக்கு இங்க குண்டிய கழுவி விடுவா, உனக்கு பண்ணைக்கு இருக்கு குண்டி கழுவி விடுவா. ஏண்டா நான் போய் பீ குண்டியா? நானு மொய மண்டைய நீடுதுனே இங்கடா என்னடா பாத்து பேச கருவ முடிச்சோடே மொய மண்டைய நீடுதுனே. டேய் எப்படா முடி எடுக்க சொல்றீங்க? இந்த முடி எடுத்து பின்னாடி போறேனா?
அந்த பிள்ளையும் கொண்டு விட்டாங்க. உனக்கு எனக்கு பந்தயம் எங்க நம்ம மூணு இருக்கும். எங்க 2 பேரும் இந்த தோமையாரத்துல பேசி ஜெயிச்சுன்னு சண்டாளி மாடு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. சரிங்க. இருக்கு அதை முட்டிய சொல்லுங்க. உனக்கு நான் மத்தது எடுக்க முடிச்ச வேலை தான். அப்புறம் நான் ஜெயிச்சுட்டேன்னா எங்கிட்ட தோத்துட்டேன்னு வச்சுக்க. சண்டாளி மாடு எங்க 2 பேருக்கு நீ கல்ல பொண்டாட்டி வந்துருக்கியா? என்னைய பிடிச்ச கிரமா அது உனக்கு அவனுக்கு 2 பேருக்கு பொண்டாட்டி இருக்கும். நீ பொம்பளை எதுல சேர்ந்தவன்? நீ எதுல சேர்ந்தாலு? ஆம்பளை இல்லைன்னா நீ கட்டுக்க திணி கூட நீ எல்லாம் வாட நம்ம செத்து கை தட்டினீங்க நொறுக்கி கூடாது நொறுக்கிப்பா. யாரு கை தட்ட கூடாது சொல்லிட்டேன். கை தட்டுங்க. நீ அடிப்பு கை அடிப்பு நீ பொம்பளை இந்த உலகத்துல பெருசுன்ற இந்த உலக பெண்களின் நாட்டின் கண்கள் இருக்கட்டும். அது நாங்க வச்சது. இந்த உலகத்துல பெட்ட கோழி கூவி எங்கேயாவது பொழுது விடுச்சிருக்கா? இல்லையா? சேவ ஆம்பளை நாங்க ஊனா தண்டி பொழுது எப்படி ஆம்பளை சேவை எதுக்கு கூவுற? பொம்பளை பின்னாடி மோந்து பார்க்க கூவுவ. அடி சண்டாளி மகளே, நீ முட்டை இருந்தால பெருசா வச்சுக்கிட்டு. ஆமா, நாங்க தான் முக்கி முட்டை விடுற. நீ விடு பாப்போம். ஒன்னிய சேவை ஏறனா தாண்டி நீ முட்டை அப்படி ஏறாம இரு. கண்ணா கண்ணா குடும்பத்தை தாண்டி முட்டை விடுறீங்க. எதுக்கு நீ ஏற போறீங்க வச்சுக்கிட்டு இருக்கா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. அடையாண்டா இன்னொருத்த வந்து கையை வச்சு புடிச்சுட்டாரு போறான். இப்ப முயல் வேணும் உனக்கு, அவ்வளவுதானே? வேணுமா? இங்க வா, கொஞ்சம் குடிச்சிட்டு போவா. கையை வச்சு எடுத்துட்டு போவா. வாங்கி வாயில வச்சு வாங்கி கொடுக்க மாட்டாரா? கோபத்தை காத்துக்கிட்டாங்க. உச்சகரத்துல போகும்போது இறக்கி விட்டுறாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. இந்த உலகத்துல உட்கார வச்சு செய்யா அண்ணன் தம்பியா மாநிலத்துல நினைப்பாலும் நினைக்க மாட்டாளா? சொல்லி கொடுக்கறோம். எடுத்து வச்சுக்கோங்க. உங்க அம்மா எங்க அம்மா ஒண்ணுடா. அதான் ரொம்ப ஒரு விஷயம் இவன் டைமிங்க மறக்க வைக்கிறான். என்னமோ மொத்தம் முன்றாட்டா. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. நான் சொல்றேன். ஆம்பளை ஒரு குடும்பத்துல நொண்டியா இருக்கேன், நொடமா இருக்கேன், குருடனா கூட இருக்கேன். ஆம்பளைன்னு ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்க, இந்த உலகத்துல பொம்பளை வாழ முடியாது. பெண்கள் ஒருத்தவங்க குடும்பத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்னதான் புருஷன் வந்து பொம்பளை பொறுக்கியா இருந்தாலும் சரி, சூதாரமா இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த கெட்ட பழக்கமா இருந்தாலும் சரி, அந்த புருஷனை அனுசரிச்சு குடும்பம் நடத்துறா. பாத்தீங்களா? மாமியார் குடும்பம், நாத்தனார் குடும்பம், குழந்தையார் குடும்பம், இப்படி எல்லா குடும்பமும் தாங்கி பெண்களாகிய நாங்க தலை குனிஞ்சு நடக்கிறதா உங்க மாதிரி ஆண்களுக்கு தலை நிமிந்து நடக்குது. நாங்க தலை நிமிந்துட்டோம் உங்களுக்கு தொங்கிடும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. நீ என்ன ஆம்பளை குடிச்சாலும் சரி, காமாரி பழம் இருந்தாலும் சரி, அவன் மொல்ல மாதிரி பழம் இருந்தாலும் சரி அனுசரிச்சு வர்ற. அடி சண்டாளி மகளை ஆம்பளை விட்டுட்டு போனா நோக்கம் அப்ப கஞ்சி ஊத்த முடியாது. யார் சொன்னா? நீங்க ஆம்பளை அப்படி சொல்லாதீங்க. நான் கேக்குறேன். இப்ப ஒரு பொண்டாட்டி செத்துட்டான்னு வச்சுக்கலாம், புருஷன் உடனே புது மாப்பிள்ள. இப்ப பொண்டாட்டி சாவவே வேணாம், உயிரோட இருக்கிற பல பொம்பளை வச்சுக்கிறாங்க. அது வேற விஷயம். அதே பெண்கள் நாங்க புருஷன் செத்து போயிட்டா அடுத்து இந்த சமூகம் எங்களுக்கு தர பேர் என்ன? விதவை. இந்த சமூகம். ஆமா. ஏய், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சொல்லுங்க. இப்ப ஆம்பளை செத்து போயிட்டோம்னா நாங்க மாப்பிள்ளை இன்னொரு பொண்டாட்டி கட்டிடுவோம்ன்ற. ஏய், ஆம்பளை நாங்க செத்து போயிட்டா பண்ணனே புருஷன். சரி, ஆம்பளை செத்து போயிட்டா நாங்க நீ யாரு செத்து போயிட்டா? ஆம்பளை செத்து போயிட்டா நாங்க விதவை, நீ விதவை. பொம்பளை செத்து போயிட்டா நீங்க புது மாப்பிள்ளை. பொம்பளை செத்து போயிட்டா நாங்க இது ஆமா புது மாப்பிள்ளை. ஆமா, இன்னொரு பொண்டாட்டி கட்டிடுவோம். கட்டுறீங்களே? ஆமா. நீங்க ஒரு பெரிய திண்டுக்கல் தண்டி பூட்ட வாங்கி என்ன பண்ணீங்க? பூட்டலாம் பூட்டுக்கணும். அரே அப்பா பெரிய பமாரியா பேசுற. நீ பெரிய வாக்கிய மாதிரி பேசுற. இன்னைக்கு பிறந்தே டென்ஷனே உள்ள போயிடு. நான் பேசுறேன். இப்ப நான் கல்யாணம் பண்றேன். என் பொண்டாட்டி பிள்ளையோட விட்டுட்டு செத்துட்டா. சரியா? செத்தோன்னா இன்னொரு ஆம்பளை என்னது பொண்டாட்டி புள்ளையோட செத்துட்டா? என் பொண்டாட்டி புள்ளைய விட்டுட்டு செத்துட்டா. நீங்க பிரம்மச்சாரி. ஆமா, புள்ள இருக்குல்ல, 2 புள்ள இருக்கு. சரிங்க. 2 புள்ளைய வளர்க்கறதுக்கு அம்மா வேணும். சரி, என் பொண்டாட்டி செத்து போயிட்டானே, என் குழந்தைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரேன். சரிங்க. கூட்டிட்டு வந்து என் பொண்டாட்டி போட்டாவை மாட்டி, இதுதான் உங்க அக்கா, இவ வாழ்ந்த இடத்துல நீ வாழ போற. சூப்பரா சொல்ல. இவளை கும்பிட்டுட்டு விளக்கேற்றிட்டு குடும்பத்தை நடத்துன்னு என் பொண்டாட்டிய சொல்லுவேன். சரி. அப்ப என் பொண்டாட்டி ஒண்ணு சொல்ல மாட்டா. தங்க யாரு குழந்தையா கல்யாணம் பண்ணா பொண்டாட்டி ஆயிட்டாளா? ஆமா. அமைதியா இருப்பா, நல்லா குடும்பம் பண்ணி நல்லா சந்தோஷமா இருப்பான். இதை எப்படி மாட்டிக்குவான்? எப்படிங்க? நீங்க ஒரு இவர மாதிரி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறியா, திடீர்னு போயிடுறாரு. இந்த வீட்டுக்கு துண்டா கறி பண்ணி கூட்டிட்டு தந்திராஜன் வேடா
கார்த்திக் ராஜா உருவாக்கவே அவர்தான்டா. சரி இந்த ஊர்ல ராமசாமி ஒருத்தர் வச்சுக்கோ. யார் ராமசாமி எல்லாம் கோச்சிக்காதியா. ராமசாமி செத்துறாரு. ராமசாமி 2 பிள்ளை வச்சிருக்கிறியா? ஆமா எனக்கு 2 பிள்ளை. பிள்ளைய வளர்க்கணும்ல. ஆமா பின்ன பிள்ளைய வளர்க்கணும்ல. ரொம்ப கஷ்டப்படுவியா? ஆமாங்க. வளர்க்கணும் வேணும். ஐயா ஆம்பளை வேணா செத்துறணும்ல. ஆமா. சரி இன்னும் ஒரு ஆளை பார்த்து எங்க அண்ணன் மாதிரி ஒரு ஆளை பார்த்து அது தண்டராஜ் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரியா? கூட்டிட்டு வந்து வீட்டுல சாணியை கரைச்சி யாருட்ட உங்க மேல ஊத்தல்ல வாசல்ல தெளிக்க விளக்க மாட்டேன் எடுத்து உங்களை அடிக்கல வாசல் எல்லாம் கூட்டி விட்டு இப்ப சொல்ல மாட்டேன். தம்பி சொல்றது புரிஞ்சிருச்சு. சொல்லுங்க. இப்ப ஆம்பளை நாங்க செத்து போயிட்டோம் வச்சுக்க. பொம்பளை நீ செத்து போயிட்டா யாராவது கொண்டையா கட்டிட்டு வந்து பிள்ளைய வளர்க்கறதுக்காண்டி நாங்க வளர்க்கிறோம். சரி செத்து போன கொண்டாட்டிக்கு பெரிய போட்டோ புடிச்சு போட்டு அடியாய் விளையாடி அக்கா அக்கா இவ இருந்த படத்துல வச்சுவா இல்லவா அப்படின்னு தம்பி சொல்றேன். சரி இதே ஆம்பளை நாங்க செத்து போயிட்டோம் வச்சுக்க. நீ என்ன பண்ற? இன்னொரு புருஷனை கட்டிட்டு வந்து இந்த செத்து போன போட்டாக்கு பெரிய புருஷனுக்கு பெரிய போட்டா பிடிச்சு நீ வரக்கூடிய கூட்டிட்டு வரக்கூடிய புருஷன் எங்க இவர் தாங்க உங்க அண்ணன் இவர் இருந்த இடத்துல நீங்க இப்ப இருக்கு. அதனால வலது கால வச்சுவா அப்படின்னு சொல்ல போறேன். என்ன சொல்றேன்? அதே மாதிரி நீ போய் என்னை சாப்பிட்டு நீ நான் சாக நீ சுகமா சொல்லி பாரு. அவன் அதனாலதான் வந்ததுல தலைவாணிய பேசுறான். நல்லா இருக்காண்டா நீர் யானை மாதிரியே நல்ல முடியும். சரிப்பா நல்லா சாப்பிடுங்கப்பா புழுக்குன்னு வருவீங்க. நல்லா வருவீங்களா 2 பேரும்? சரி அதுக்கிட்ட நான் தெரியாத கேட்கிறேன். உனக்கு எனக்கு சொத்து தரேன். இல்ல சத்தமா சொல்றேன். அந்த முயலை வாங்கி கொடுங்க. இந்த முயல்ல இவனுக்கு ஆயுசு போகணும்னு இருக்கு. முயலை மறந்தால அடிக்க முயல் நம்ம முயல் தாடே அந்த டீப்ல எல்இடி கொடுப்பா போச்சு. பழைய குடாப்பல் பறந்துச்சு வச்சுக்க. நீ யாரும் குழந்தை மண்டையை போட்டு. சரி உங்களுக்கு உனக்கு எனக்கு வாக்க இல்லங்க இல்ல கொடுக்கலாம் இல்ல இல்ல நான் புரிஞ்சல. வாயை கிழிச்சு வந்தராஜ். நீ ஒரு பப்புனு நான் ஒரு டான்ஸ் இல்ல நீ வச்சிருக்கேன் வேணா டென்ஷன் ஆனு வச்சுக்கா. கிளம்பிங்க நானு. நீ கிளம்புனா போச்சு குளுக்கோச்சாரு. இந்த இடத்துல என்ன பண்ற? வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பேச்சு பேச்சா இருக்கல வச்சிருக்கேன்னு கேக்குறேன். சரி என்ன வியாபாரம்? ஏப்பா கண்ணா வார்த்தை பிள்ளை சரி வச்சிருக்கேன்னு கேக்குறாப்ல. இல்லன்னு சொல்ல வரேன். இல்லன்னு சொல்ல வரேன். என்ன வியாபாரம்? சொல்லவா? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லவா? சொல்லு. நம்ம நாடக உலகத்துக்கே பிடிச்ச பாட்டு. இல்ல என்னன்னு சொல்லு அப்புறம் பாடு. என்னது? பிராடுதான். தர்பூசணி மாதிரி வச்சுக்கிட்டு இழந்த போன்ற இந்த மயிரை மட்டும் கேட்க மாட்டேன். ஒரே முண்டுக்கும் மயிரை புடுங்குதுடா. 2 கிலோ இருக்கு இழந்த பண்ணி விட்டா. நீ என்னடா பப்புனா பாலியல் பண்ண காம்ப தண்டி அப்பப்ப தண்ணியை குடிச்சிட்டாடு. தண்ணி குடிச்சாதான் நல்லா உற்சாகமா இருக்கு. நீ இதை கொடுக்கும் போது எனக்கு என்ன தெரியுமா தெரியுது? கொஞ்சம் மூத்தத்தை பற்றி குடிக்கிறீங்க குடிக்கிற மாதிரி. அது இனிப்பா இருந்தா அதையும் குடிச்சிக்கலாம். போதை வந்து அதையும் குடிச்சிக்கலாம். தண்ணி அடிக்கிற பொம்பளையா நான் உனக்கு? போதை வந்து அதையும் குடிப்போம். நீ கிளவி மூத்திரத்தை கூட விட மாட்டேன்னு எனக்கு தெரியுமா? அது போதை வந்து அதுவும் குடிப்போம். பட்டாம்பூச்செடி ஏன் பட்டாம்பூச்செடி கொட்டாங்கூச்செடி. என்னடா பாட்டு பாடுற? கொட்டாங்கூச்செடி திருச்சி விச்சி கொட்டாங்கூச்செடி. யார பத்திர கொட்டாங்குச்சிங்கிற? இருக்கிறே ஒரிஜினல் தானே.
2 சாம் பொசிஷனை குத்துற நீ என்ன சவுத்தா பிரிக்கலாம் இருக்க பெட்டி மேல ஏத்தி வச்சு அடிச்சிருப்பேன் நீ குறுக்க வந்துட்ட பெட்டி மேல ஏத்தி வச்சு அடிப்பியா என்னடா அது என்ன பெட்டியா என்னடா சொன்ன இடத்த பத்தியா வெட்டி மேல ஏத்தி வச்சு அடிப்பியா நீ விட்டா ஸ்பீக்கர் மேல கூட வச்சு ஏத்தி அடிப்பலாம் ஆளு பதுக்கா இவனை செலக்ட் பண்ணது யாரு நல்லா உருளைக்கிழங்கு காத்துட்டு பதுக்கா காப்பல கொண்ட விட்டு வந்து கிட்ட மேல போட்டு கொண்ட விட்டு ரவுண்டு விட்டு மேல போட்டு மல்லிகப்பு வச்சு வச்சு பாடுதே அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே மல்லிகப்பு வச்சு வச்சு பாடுதே அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே இந்த ஆட்டை யாரா அவங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தாரா அம்ச காட்டு விஜயம் விஜிட்டடா உனக்கு பெருசா இருக்கா அவன் எதை தூக்கி காமிக்காம அடுத்து அவன் தொடைய தூக்கி காமிக்கிறான் அவன் இதை காமி நம்ம குலசாமி கோயிலுக்கு கோயிலுக்கு கூட்டமாக வந்துடுவோம் மீன் பிடிக்க போனே சொல்லி போட்டு நான் கல்யாணத்தை சொல்லி போட்டு உலகை பிடிச்சு கொண்டாடு பிடிக்க போனே நாட்டுக்கு சேர்த்துலே துணி மக்களுக்கு சுருக்கு துணி திறமானுக்கு பின்னாடி திறமாடி பட்டு தன்னை ஒட்டு கட்டி பட்டு தர சிக்கிட்டு வாழ்ந்து பட்டு தர கட்டி வாழ்ந்து சம்மதிக்க மாட்டேன் அடி வந்து கூட கிடக்க இல்லையா அடி பஞ்சாப ஆசை இல்லையா சூச்ச மட்டும் எங்கிட்ட நடக்குமா வீர கண்ணா எங்கிட்ட கையறக்கு நடக்குமா திருவாளருக்கு துணி மக்களுக்கு சுருக்கு துணி திறமானுக்கு பின்னாடி திறமா
நாங்க 2 பேரும் உன்னை காதலிக்கிறோம். பண்ணுங்க. எப்படியாப்பட்ட காதல் உங்க காதல்? பிடிச்சிருக்கா? அண்ணன் ரொம்ப பிடிச்சிருக்கனே. ஆமாண்ணே. சரி. பிடிச்சிருக்கா? அண்ணன் முன்னாடி அண்ணன் எப்ப காலியாவேன் தின்ன எப்போ காலியாகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணே நான் உள்ள போயிட்டு முயல் இருக்கா என்னன்னு செக் பண்ணிட்டு வரேன். போ. நீ இங்கே இரு. சரி போ. போ. நீ போடா. போடா. தொலைஞ்சு ஓடா. என்னைய பிடிச்ச சனியை வளர்ந்துச்சு. அம்மாடி உன்னைய பிடிக்கிட்டு பாருப்ப. அம்மாடி எவனையும் நம்ப முடியலடா. கூட எவனை வச்சிருந்தாலும் பிடிக்க. சொல்லுங்க தண்டராஜ். என்னைய பிடிச்சிருக்கா? உங்களை பிடிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? என்ன பிடிச்சிருக்கோம் கிட்ட வாங்குற? கிட்ட வந்தாலே பண்ண முடியும். இப்படி எட்ட நின்னே பண்ணலாம். எட்டு வந்து பண்றதுலாம் இங்க சத்து கிடையாது. கிட்ட ஐயா பூரா மாத்திரையில ஓடி என்ன போறவா? அது மாமக்கார பையன். இது நீ கேட்டுக்கிட்டா போறேன். கேட்காம போனா அது விளங்காம போயிடுச்சு. இப்ப கேட்டுட்டு போறேன். விஜி என்னடா 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 நடக்குதுங்க? விஜய் என்னைய விட்டுட்டு வேற வண்டியும் ஜம்ப் பண்ணி போயிருவியா? அந்த புத்தி எனக்கு இல்லைங்க. நீங்க வேணா என் விட்டு வேற பொம்பளைட்டு போலாம். என் புடி பிடிச்ச கிரகம் அப்படி. என் காதலை சொல்லுங்க. சொல்லுங்க பாப்போம். விஜய் இந்த உலகம் நம்மளை போற்ற வேண்டும். எப்படி?